குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரபரமதஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி அனைவருமே உங்களுடைய விதி ஜாதகத்துல யாருக்கெல்லாம் குரு பகவான் நல்லா இருக்காரோ பயங்கரமான ஒரு தங்கமான ஒரு கிரக பேச்சுங்க. குரு பகவானுடைய அதிசார கிரக பேச்சு கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாசம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க. பயிற்சியாகி டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி வரை கரெக்டா 50 நாட்கள் அவர் உச்சமான நிலையில போறாரு. அதிசாரமாக புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம் பயிற்சியாகி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு அதிசாரமாக 50 நாட்கள் மட்டும் வந்துட்டு போறாருங்க. இது எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு? ஒரு மனிதனுக்கு தங்கம், பொன், பொருள், நகை எல்லாமே குரு பகவான் தான். நிம்மதியான ஒரு அனுகூலம். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை தோஷத்தை நீக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். எப்படிப்பட்ட ஒரு தோஷமா இருந்தாலும் சரி, திருமணத்துக்கா இருந்தாலும் சரி, மற்றபடி பித்ரு தோஷமா இருந்தாலும் எல்லா தோஷத்துக்குமே குரு பகவான் நல்லா பார்த்துதான் அவங்க ஜாதகத்துல மிகப்பெரிய அளவுக்கு போகலாம். இப்ப அப்படிப்பட்ட குரு பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுடைய பிறப்பு ஜாதல குருபகவான் யாருக்கா நல்லா இருக்காரோ அவங்களாம் மிகப்பெரிய ஒரு உச்சகட்டத்துக்கு போகக்கூடிய கிரக பயிற்சியாக இந்த டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி இருக்குங்க. ஏன்னா குரு சுக்ரன் ஜோதிடவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. இப்ப உச்சமான குரு உங்களுக்கு எப்படிப்பட்ட வேகமான குருவாக யோகமான குருவா இருக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தாங்க அந்த கன்னிராசி. எப்போதுமே பாருங்க, கன்னிராசிக்காரன் நல்ல ஒரு வேலை பார்க்கக்கூடிய குணம், நல்ல ஒரு உழைக்கக்கூடிய ஒரு திறமையான குணம் கன்னிராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எப்படி கன்னிராசியை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு திறமையான குணம், குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க கன்னிராசிக்கிட்ட நிறைய இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி ரொம்ப ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரே ராசி கன்னிராசி தாங்க. அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்கள் வரக்கூடிய அதிசார குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி. கண்டிப்பா இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ. உங்களுக்கு பாத்துக்குங்க. உங்களுடைய விதி ஜாதகத்துல நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க இதுதான் நீங்க பார்க்கணும். கண்டிப்பா எல்லாருமே கன்னிராசியை சொல்றேன், நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, உங்க லக்னத்துல இருந்து எத்தனாம் இடத்துல குரு பகவான் நல்லா இருக்காரா இல்ல கெட்டு போயிருக்காரா பாருங்க. ஃபர்ஸ்ட் குரு பகவான் உங்களுக்கு நல்ல வரா கெட்ட வரா இதான் நீங்க ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தருமே இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்திருப்போம். இதுல 3 வருஷத்துல நீங்க கன்னிராசியில வரும். ஒண்ணு உத்திரம், அடுத்து அஸ்தம், அடுத்து சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரை பிறந்திருப்பீங்க. இப்ப 3 நட்சத்திரத்துல பிறந்தீங்கன்னா 3 நட்சத்திர பிரகாரம் ஒவ்வொருத்தருக்குமே திசை புத்திகள் கொஞ்சம் மாறுபட்டுக்கிட்டே வரும். இல்ல மேக்சிமம் ஒரு சில பேருக்கு குரு தசை வரக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப ஜாதகத்துல தசா புத்தி நல்லா இருந்தால், அதாவது உங்க ஜாதகத்துல சொல்லுவாங்களே இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய புத்தி வருது, இந்த கிரகம் இத்தனை வருஷத்துல இருந்து இத்தனை தேதிக்குள்ள இந்த விஷயம் நடக்கும், இந்த விஷயம் நடக்காது, இதுல கவனமா இருங்க, நண்பர்கள் பழக்க கனவமா இருங்க, இது மாதிரி வாங்குங்க, இந்த பொருள் வாங்குங்க, இந்த தொழிலுக்கு போங்க, இந்த வேலை பாருங்க, நீங்க இந்த கிரகம் நல்லா இருக்கு, இது சம்பந்தமா தொழில் பண்ணுங்க, எதை வச்சு சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்லுவாங்க. நம்ம ஏன் எல்லா வீடியோலும் இதை மென்ஷன் பண்றோம்னா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும். நீங்க நம்ம உடம்புல 9 கிரகம் அப்படியே செராக்ஸ் எடுத்த மாதிரி வச்சிருவாங்க, அதான் ஜாதகம். நம்ம பிறக்கும் போது ஒரு நோட்ல எழுதி வைக்கிறதான் செராக்ஸ், அதான் ஜாதகம். அதான் உங்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அதான் பலனை கொடுக்கும். அதனாலதான் லக்னம் என்பது உயிருங்கிறாங்க, ராசிங்கிறது உடலுங்கிற. அப்ப விதிங்கிறது எது? உங்க விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட். நம்ம அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்றோம், ஒரு பொதுப்பொருள் எல்லா வீடியும் கொடுக்க காரணம் ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதக தசாபதியை பார்த்து மேட்ச் பண்ணி எடுத்துங்க. கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு குரு ஒரு மனிதனுக்கு தங்கம், பொன், பொருள், நகை ஒரு மனிதன் சேமிக்கணும்னா குரு பகவான் வேணுங்க. அது இல்லைங்க, நம்மளுடைய ஜாதகத்துல எப்படிப்பட்ட தோஷம் இருக்கட்டுமே, என்ன வேணா தோஷம் இருக்கட்டுமே, நீங்க என்ன கர்மவினை பண்ணிருக்கட்டுமே, குரு பகவான் மட்டும் பார்த்துட்டாங்கன்னா தோஷம் கிடையாது. எப்படி குரு பகவான் மட்டும் லக்னாதிபதியோ லக்னத்தையோ இல்ல தோஷமான கிரகத்தையோ பார்த்துட்டா தோஷம் கிடையாது. திருமணத்துக்கு குருபகவான் வேணும், குழந்தைக்கு குருபகவான் வேணும், பெருங்கொண்ட பணத்துக்கு குருபகவான் வேணும், குடும்பத்துல ஒரு ஐஸ்வர்யம் வேணும்னா குருபகவான் வேணும். எல்லாமே குரு தான். அதனாலதான் இவர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லதை பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குருபகவான் தான். அதனால குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்க. அப்ப ஜாதகத்துல என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு கன்னிராசிக்கு இதுதான் நீங்க பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு கண்ட சனி நடந்துட்டு இருக்கு. கன்னிராசிக்கெல்லாம் சொல்லுவாங்க சனிபவன் நல்லவர்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் லக்னத்துக்கு அங்க சனிபவன் சரியில்லைன்னா இப்ப என்ன பண்ணிடுவாருன்னா கடன் பிரச்சனைகள் எழுதுவாங்க கொடுப்பாரு. நீங்க கேளுங்க, மார்ச் மாசத்துல எத்தனை பேர் கடன் பிரச்சனை இருக்கு மட்டும் கேளுங்க. நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல, யாருடைய பிறப்பு ஜாதகத்துல கேளுங்க. எனக்கு உங்க கடன் பிரச்சனையோ இல்ல கோர்ட்டு கேஸ் பிரச்சனையோ இல்ல வழக்கு பிரச்சனையோ இல்ல எதிரி பிரச்சனையோ இருக்கான்னு கேட்டு பாருங்க, ஆமான்பாங்க. இல்ல பூர்வீக சொத்துலயோ பூர்வீக இடத்துலயோ ஏதாச்சும் தடைகள் இருக்கான்னு கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க.
இல்ல இட பிரச்சனையோ பூமி பிரச்சனை இருக்கான்னு கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. இல்ல திருமணம் பேசி கிட்ட கிட்ட கொண்டு போய் மேக்சிமம் மார்ச் மாசம் வந்து பாருங்க, இதான் பொண்ணு மாப்பிள்ளைன்னு கிட்ட பேசி போய் ஆனா திருமண தடை வந்திருக்கும் பாருங்க, கேட்டு பாருங்க. ஏன்னா அந்த சனி பகவான் ஒரு சில பேருக்கு சரியில்லைன்னா ஒரு மந்தமான தன்மையை கொடுக்க பார்ப்பாரு. அடுத்து பாருங்க செவ்வாய் வந்து நீசமாயி இருந்தார். அப்ப உங்களுடைய முயற்சி எதிர்பாராத ஒரு வண்டி வாகன செலவுகள், விரைய செலவுகள், வீட்டுல குடும்பத்துல ஒரு மனக்குழப்பங்கள், தொழில ஒரு தடைகள், வேலையை நிறைய பேருக்கு இன்னும் ஷிஃப்ட் பண்ணி போறது, வேலை உத்தியம் சரியில்லாம அமையக்கூடிய தடைகள், தாமதம் எல்லாமே பாருங்க இந்த கன்னிராசியை பார்த்திருப்பாங்க. ஏன் அப்படி சொல்றோம்னா, நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது நம்முடைய குரு சுக்கிரன் ஜோதிட டிவில எனக்கு கன்னிராசி தான். எனக்கு அதிக ஜாதகம் கொடுத்துருக்காங்க, அதிக சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே குரு சுக்கிரன் ஜோதிட டிவில இந்த கன்னிராசிக்காரர் தான். நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. இப்ப எல்லாமே ஏன் உங்களுக்கு மாறுதுன்னா, 11ஆம் இடத்துல குரு வர்றாரு. நல்லா பாருங்க, உங்களுக்கு குரு எத்தனாம் வீட்டு? 4ஆம் வீட்டு அதிபதி. நம்முடைய பிறப்பு ஜாதகத்துல 4ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். 4 என்னென்ன இருக்கு? குடும்பம், வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே 4ஆம் இடம் தான். அப்ப ஒரு மனிதனுக்கு 4ஆம் இடம் ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம் பாங்க. நீ நல்லவரா, ஒரு ஒழுக்கமான குணம் உள்ளவரா, இவர் வீடு கட்டுவாரா, இல்ல இடம் வாங்குவாரா, சொத்து இவர் பேர்ல இருக்குமா இருக்காதா, இல்ல வண்டி இவர் பேர்ல வாங்கலாமா வாங்க வேணாமா, வீடு வாங்கலாமா வாங்க வேணாமா, இவர் எப்படி படிப்பாரு, மேல் படிப்பு படிக்க போவாரா, இல்ல இங்கே இருப்பாரா, இல்ல வெளிநாடு போவாரா, இல்ல வெளியூர் போவாரா, இதெல்லாம் 4ஆம் பாவத்தை பார்த்துருவாங்க. அடுத்து 7ஆம் வீட்டு அதிபதி. 7ஆம் இடத்துல என்ன இருக்கக்கூடிய மனைவி, நண்பர்கள், கூட்டாளி, கணவன் மனைவி ஒற்றுமை, பொதுமக்களுடைய தொடர்பு, இது எல்லாமே இந்த 7ஆம் அரசியல் எல்லாமே 7ஆம் இடம் தான். ஒரு மனிதன் 7ஆம் பாவம் ஒரு முக்கியமான கிரகம். அது லக்கணத்தை பாக்குறதுனால அந்த பாவத்துக்கு பலம் உண்டு. அப்ப ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்க, யாருக்கெல்லாம் லக்னாதிபதியோ இந்த குரு பகவானோ யாருக்கும் நல்லா இருந்தா எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு. இப்ப பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புல இந்த 7ஆம் வீட்டு அதிபதி, 4ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல போய் நிக்கிறதுனால மிகப்பெரிய யோகம் இருக்கு. குரு இப்ப நல்லா இருந்துட்டா செம்மையான டைமிங். நான் கெட்டதே சொல்ல மாட்டேங்க, உங்களுக்கு கெட்டதே கிடையாதுங்க. இனிமே கெட்ட விஷயத்த மறந்துருங்க தயவு செய்து. யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. கன்னிராசி எல்லாம் கவலைப்படாம ஃபர்ஸ்ட் நீங்க இருங்க. ஏன்னா இனிமே கிரகம் அந்த சனி பகவானே குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையா பாக்குறாரு. சரியாந்திர யோகத்தை கொடுத்துருவாரு, பிரச்சனையே இருக்காது. எத்தனை பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கு? கண்டிப்பா கடன் இல்லாத ஆலையில் இருக்க முடியும் கன்னிராசி. கடன் பிரச்சனை தீருங்க. ஒரு ரூபாச்சும் கடன் அடைச்சிருவீங்க. இப்ப நகை வாங்குவீங்க, ஓப்பனா சொன்ன போனா நகையோ இடமோ ஏதோ வாங்குவீங்க. ஏன்னா காசு உங்கள்ட்ட இருக்காது. ஆனா இடமோ பூமியோ கடன் வாங்கியாச்சும் இடமோ பூமியோ வாங்குவீங்க. ஏதாச்சும் ஒரு நகை மூலமாக ஒரு பணமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு பொன் பொருளாக வரும். அதே மாதிரி எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்குமே, எனக்கு அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல வழக்கு இருக்கு, அந்த வழக்குல முடிவு வரும். கணவன் மனைவிக்குள்ள வழக்கு பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். இது எல்லாமே பக்கவா இருக்குது. இது நான் கெட்டது சொல்ல வரல, ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை எடுத்து கொண்டு போங்க. இப்ப படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலை எழுதுங்கன்னா கண்டிப்பா மத்திய அரசாங்கமோ இல்ல மாநில எந்த அரசாங்கம் எல்லாம் எழுதி பாருங்க, ரிசல்ட் வரலன்னா என்னன்னு கேளுங்க. அரசாங்க வேலை கண்டிப்பா சாதகமா அமையும். இந்த டிசம்பர் மாசம் 6ஆம் தேதிக்குள்ள, அதாவது 50 நாளுக்குள்ள பாருங்க, அரசாங்க வேலை, அரசு முன்னாளுக்குள்ள இல்ல வேலை உத்தியத்துல ஒரு ப்ரமோஷன் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. எப்படி வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு ப்ரமோஷன். இப்ப வேலை கிடைக்காதெல்லாம் வேலை உத்தியோகம் அமைச்சு கொடுத்துருவாரு. அதுவும் வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். அதுக்கான நேரம் செம்மையா பக்கவா இருக்கு. 3, 5, 7 பாக்குறாரு. ப்ரொமோஷன் தான் அதிகமா பாக்குறாரு, படிப்பு கல்வி தான் அதிகமா போக்கஸ் பண்றாரு. திருமணம் நடக்காம பாருங்க, திருமணம் கண்டிப்பா நடக்கும் பாருங்க. இப்ப திருமணம் எத்தனை பேருக்கு தடையாச்சு, திருமண தடையே இருக்காது. காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி கலைத்துறை, இசைத்துறை சூப்பரா இருக்கும். தொழில மிகப்பெரிய லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. புதுசா தொழில் பண்றீங்கன்னா ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். இனிமே கடன் சுமையே உங்களுக்கு இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பார்க்கக்கூடிய நேரம் வருது. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போகக்கூடிய நேரம் வருது. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேர் கமிஷன் வியாபாரம் கன்னிராசியில பார்ப்பாங்க. அடுத்து ஐடிஐ ஃபீல்டு, அடுத்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மெக்கானிக்கல் ஃபீல்டு, அடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துறை, அடுத்து பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, அறிவு சார்ந்த விஷயத்துல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், காற்று மூலமா உள்ள பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. நீங்க எந்த காரியம் நினைச்சு போங்க, உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும். ஏன்னா இப்ப கன்னிக்கு நல்ல நேரம், நல்ல யோகமா இருக்கு. திடீர் லாட்ரி யோகம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா பெருங்கொண்ட சூழ்நிலை ஏதோ ஒரு பணம் வர போகணும். லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க, அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க. அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்காது. கண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம இந்த குரு அதிசாரமா இருக்கும்போது டிசம்பர் மாசம் 6ஆம் தேதிக்குள்ள நீங்க மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பா கிடைக்கும். சொத்து, நல்ல ஒரு சொத்தோ குழந்தைகளோ வெளிநாடோ வெளியூரோ சூப்பரா யோகத்தை அமைச்சு கொடுப்பாரு. இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும்? இதுல உத்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே தைரிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எதுக்குமே பேட மாட்டீங்க, எது வந்தாலும் பாத்துக்கலாம். ஒரு தன்னம்பிக்கை தைரியம் தான் உங்க வாழ்க்கையில பெரிய அளவு கொண்டு போகுது. வெளிநாடு வெளியூர், படிப்பு கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், நல்ல சேஞ்ச் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே தேடி வரும். நீங்க எந்த காரியம் எடுத்து பாருங்க, உங்க பக்கம் வெற்றி தான் மட்டும் தான் வரும். இப்ப தோல்வியே கிடையாது. அதாவது நான் சொல்றது உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா. அரசாங்க வேலையோ அரசு அலுவலகமோ நல்ல ஒரு எதிர்காலமோ கணவன் ஒற்றுமையோ சூப்பரா இருக்கும். அடுத்து அஸ்தானத்துல பிறந்தவங்க ரொம்பவே பாருங்க, குடும்பம் ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க. அஸ்தானத்துல பிறந்தவங்க எல்லாமே இப்ப அற்புதமா வருது. எப்படி அஸ்தானத்துல பிறந்தவங்க
படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றியா வரும் பாருங்க. அஸ்தத்துல பிறந்தவங்களுக்கு லாப வருமானம் இன்க்ரீஸ் ஆகும், பண வருமான இன்கம் நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், மிகப்பெரிய வாழ்க்கையில ஒரு வெற்றி மட்டும் உங்களுக்கு வரக்கூடிய நேரம் சூப்பரா அமைது. அதாவது அஸ்தனத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சித்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம். ரொம்ப கஷ்டப்பட்டீங்க சித்திரத்துல பிறந்தவங்க. லைஃப்ல என்னென்ன அவமானம் பார்க்கணுமோ, கஷ்டமோ, தடையோ எல்லாமே பார்த்தீங்க. ஆனா இனிமே பார்க்க மாட்டீங்க. படிப்பு கல்வி நல்லா இருக்கும். இப்ப இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, கணவனை ஒற்றுமை, நல்லா உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும். எந்த ஒரு கெட்ட விஷயமே உங்களுக்கு இல்லைங்க. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த சித்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னும் உங்களுக்கு எல்லாமே இப்ப வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே பாருங்க. நீ எடுக்கக்கூடிய முயற்சி, வெளிநாடு, வெளியூர், வேலை உத்தியத்துல ப்ரமோஷன், படிப்பு கல்வி மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாமே தேடி வரும். எந்த காரியம் எடுத்தாலும் சரி, இனிமே உங்களுக்கு தடங்கள் கிடையாது. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே சரி, இந்த குரு அதிசார கிரக பரிசுல பாருங்க, நல்ல ஒரு யோகம் கண்டிப்பா தேடி வரும். வரக்கூடிய குரு பகவானுடைய அதிசார உச்சமான கிரக பயிற்சி கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.